நயினார் நாகேந்திரனுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சஸ், எதிர்பார்ப்புகள் அதிகம். அவர் கட்சியை வளர்க்க வேண்டும், 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு வந்தாலும் அதை 1 கோடி ஆக்க வேண்டும் என்று தீவிரப்படுத்தினார்கள். அதை திருநெல்வேலியில் செய்து முடித்து காண்பிப்பார் நயினார் நாகேந்திரன். இருப்பினும் போக போக தெரியும். நேற்று அமித்ஷாவுடைய நிருபர் கூட்டத்தில் வெளியான முக்கியமான கருத்து எந்த பத்திரிகைகளிலும் வராதது. தொலைக்காட்சியில் பலர் பார்த்திருந்தாலும் காமன் மினிமம் புரோகிராம் வைப்பேன் என்று சொல்லிவிட்டார் அமித்ஷா. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவாலாக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், அதே மாதிரி கூட்டணி ஆட்சி என்று இங்கு சொன்னால் அதிமுக சைட்ல கூட்டணி, திமுக சைட்ல கூட்டணி ஒரு காமன் மினிமம் புரோகிராம் வந்துட்டு அப்புறம் அது அழுத்தத்தை கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு. பாமக கூடிய விரைவில் உடைந்துவிடும். ஒரு பக்கம் இந்த அதிமுக பக்கம், ஒரு பக்கம் திமுக பக்கம் போனால் வன்னியர் ஓட்டு வங்கி சிதைப்படும். அந்த ரீதியில் பார்த்தால் விசிகாவுடைய நிலைமை என்ன? தொடர்ந்து இருக்காது. இதெல்லாம் அமுக்க வேண்டும், அழுத்த வேண்டும் என்று சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் விசிகாவை விடமாட்டார். தன்னுடைய சௌமியா அன்புமணி ராமதாசுக்கும் மருத்துவர் ஐயா ராமதாசுக்கும் இருக்கக்கூடிய கருத்து, குடும்ப கருத்து வேறுபாடுகள் அரசியல் அல்ல, குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. வன்னியர் அரசியலில் சண்டை இல்லை, ஐயா ராமதாஸ் குடும்பத்தில் சண்டை, அவருக்கு வாரிசு சண்டை. அதை மருமகளுக்கும் மாமனாருக்கும் இருக்கக்கூடிய சண்டையாகத்தான் ஒரு பாமக தலைவர் என்னிடம் இன்று காலை சொன்னார். முக்கிய தலைவர் ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்போ இந்த அலையன்ஸ் உருவானது மக்களுடைய மனநிலை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஏதாவது கிடைத்திருக்கும். அந்த ரிப்போர்ட் எப்படி சார் இருக்காது? அந்த ரிப்போர்ட் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது. அதனால்தான் அவங்க அமித்ஷாவுடைய பேச்சினுடைய சாரத்தையும் கோபத்தையும் பார்த்தீர்களே. ஆனால் நேற்று நிருபர் கூட்டத்தில் அமித்ஷா பேசியது என்பது புதிதாக அல்ல. ராஜ்யசபை, லோக்சபாவில் பேசியது, டைம்ஸ் நவ், நியூஸ் எடிஷன் பேசியது, மற்ற பத்திரிகைகளுடன் அமித்ஷா பேசியது, இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜகவின் அழுத்தம் திமுகவை எடுக்க வேண்டும் பதவியிலிருந்து என்பதுதான் முக்கிய குறிக்கோள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தருகிறார். சார், இப்போ தமிழ்நாட்டில் இந்த அலையன்ஸ் உருவாகி இருக்கிறது. தலைவராக நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறதையும் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சுட்டாங்க. இன்னும் லீகலா அனௌன்ஸ் பண்ணலைன்னாலும் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சுட்டாங்க. நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர், எப்படி சார் பாக்குறீங்க? மிக 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 ஒரு பொறுமையான ஒரு அணுகுமுறை கொண்டவர் நயினார் நாகேந்திரன். அவரை நன்றாக எனக்கு தெரியும். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோதே எனக்கு தெரியும். நான் அவரை சந்தித்திருக்கிறேன். அவர் அண்ணாமலை மாதிரி வேகம் இல்லாதவர், நிதானமானவர். இருவருக்கு இருக்கக்கூடிய இலக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பதவியிலிருந்து இழக்க வேண்டும் என்று. இந்த 5 பேர்ல ஒன்னா இருக்குதுங்களா சிவா? இது நயினார் நாகேந்திரன், இது அண்ணாமலை. உயரம், குள்ளம் எல்லாம் இருக்குதான் இருக்கும், வேகம் இருக்கும், நிதானம் இருக்கும். இருப்பினும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சஸ், எதிர்பார்ப்புகள் அதிகம். அவர் கட்சியை வளர்க்க வேண்டும், 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு வந்தாலும் அதை 1 கோடி ஆக்க வேண்டும் என்று தீவிரப்படுத்தினார்கள். அதை திருநெல்வேலியில் செய்து முடித்து காண்பிப்பார் நயினார் நாகேந்திரன். இருப்பினும் அவர் ஒரு வாய் ரூம் என்று வைத்திருந்தாரே அண்ணாமலை, அதையெல்லாம் மாற்றி அமைத்தால் அண்ணாமலையினுடைய ஒரு ஆதரவாளர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். பதவியிலிருந்து எடுத்தாலும் எடுப்பார்கள் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கிடைக்கின்றன. சிவா சார், எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும், தலைமையை பொறுத்தவரைக்கும் தலைவராக ஒருவரை கொண்டு வருகிறாங்க அப்படின்னாலே RSS பின்புலம் கொண்டவராகத்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படியான ஒருவர் தான் தலைவராக கொண்டு வரப்படுவாங்க. ஆனா தமிழக அரசியல் வரலாற்றுல முதன்முறையாக வேறு கட்சியிலிருந்து வந்து பாஜகவுக்காக உழைத்த ஒருவர் தலைவராக கொண்டு வரப்படுகிறார். இதை எப்படி சார் பார்ப்பது? கால மாற்றத்தின் போக்கு. பொதுமக்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதிமுகவிலிருந்து ஒரு போக்கு இருந்தாலும் RSS உடைய சித்தாந்தத்தை கொண்டவர் தான் நயினார் நாகேந்திரன் என்று நான் சொல்ல முடியும். 2-3 காரணங்களை வைத்து. வைரமுத்து ஆண்டாள் பற்றி, திருவல்லிபுத்தூர் ஆண்டாளை பற்றி கேலி செய்த போது இவர் போட்டி போட்டு சொண்டு
ஆண்டாளை அதாவது வைரமுத்து எதிர்த்து சொன்னார். இரண்டாவதாக அம்மையார் ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையில் ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று அதிமுக உதவி செய்கிறது, பாஜகவிற்கு துணை நிற்கிறது என்று சொன்னதில் நயினார் நாகேந்திரன் கைத்திட்டிருக்கிறார், அம்மையாரிடம் இருந்து மந்திரியாக இருந்த பொழுதே. ஆக மொத்தம் அவருக்கும் அந்த இந்துத்துவாவிற்கும் உண்டு. குறிப்பாக அவர் ஒரு பிராக்டிசிங் ஹிந்து என்பதனால் நான் ஆர்எஸ்எஸ் தலைவரை, ஆர்எஸ்எஸ் தலைவராக இல்லாதவரை நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சி திட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் சிவா. சார், இந்த புரட்சி மாற்று கட்சிகள்ல, வேறு கட்சிகள்ல இருக்கக்கூடிய பலர் பாஜகவில் இணைவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குமா சார்? கண்டிப்பாக உருவாக்கும். அதை நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்கள் உருவாக்குவார்கள். அதற்கான பலன் அக்டோபர் நவம்பரில் தங்களுக்கு தெரியும், வைத்துக் கொள்ளுங்கள் சிவா. பேட்டியில் நான் ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி அதிமுக பாஜக உறவு வந்தது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பதில் வரும் என்று நான் சொன்னேன் தங்களிடம் சென்ற வாரம். அது நடந்ததா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆக மொத்தம் நம்முடைய தொலைக்காட்சிகள் சிவாவுடன் ராஜகோபாலன் சிவா பேசுவதை தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு, நேயர்களுக்கு, விமர்சகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசியல் நிலைமையை புரிந்து, நம்ம ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்தாலே பத்திரிகை பார்க்கவே வேண்டாங்க, டெலிவிஷன் பார்க்கவே வேண்டாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு இது ஒரு சுலையாக நாம் இருவரும் சேர்ந்து சொல்லக்கூடிய செய்தி அதுதான். சார், இப்போ இந்த அலையன்ஸ் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர், இப்படியான ஒரு சூழ்நிலையில இங்க ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது அரசியல் களத்துல பாஜகவினருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படியான ஒரு சூழ்நிலை தான் அதிமுக பாஜக சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் சுமார் 150 தொகுதியில அதிமுக போட்டியிடும், 84 தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. சீட் ஷேரிங் எப்படி சார் இருக்கும்? போக போக தெரியும். நேற்று அமித்ஷாவுடைய நிருபர் கூட்டத்தில் வெளியான முக்கியமான கருத்து எந்த பத்திரிகைகளையும் வராதது. இப்போ தொலைக்காட்சியில் பலர் பார்த்திருந்தாலும் காமன் மினிமம் புரோகிராம் வைப்பேன் என்று சொல்லிவிட்டார் அமித்ஷா. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவாலாக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், செல்வ பெருந்தகை போன்றவர்கள், கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் திமுகவிற்கு, ஈவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் 2026 ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று திமுகவில், அரசாட்சியில். அதே மாதிரி கூட்டணி ஆட்சி என்று இங்கே சொன்னால் அதிமுக சைட்ல கூட்டணி, திமுக சைட்ல கூட்டணி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துட்டு அப்புறம் அது அழுத்தத்தை கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து சிவா. இருப்பினும் அடுத்து வரக்கூடிய 2026 தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியை தான் அமைக்கும். அது திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, தனி அரசு என்பது இனி கிடையாது. சார், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவை பொறுத்தவரைக்கும் அமைச்சரவையில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடக்க போறது. தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிலையில கூட்டணி ஆட்சி நடைபெறும் அப்படிங்கிறதையும் அமித்ஷா அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ அதிமுக பாஜக வெற்றி பெற்றாலும் அதிமுக அமைச்சரவையில பாஜக இடம்பெற போகிறது. இது இப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை பெரிய அளவுல ஏற்படுத்தும்ல சார்? அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகும்ல சார்? ஏற்கனவே இந்த பக்கம் விசிகாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி வேண்டும், அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற அழுத்தங்களை திருமாவளவன் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டாலினுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறதா சார்? கண்டிப்பாக நெருக்கடி ஏற்படும். ஆனால் விசிகா அதிமுக பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், பாமக கூடிய விரைவில் உடைந்து விடும். ஒரு பக்கம் இந்த அதிமுக பக்கம், ஒரு பக்கம் திமுக பக்கம் போனால் வன்னியர் ஓட்டு வங்கி சிதைப்படும். அந்த ரீதியில் பார்த்தால் விசிகாவுடைய நிலைமை என்ன? தொடர்ந்து இருக்காது. இதெல்லாம் அமுக்க வேண்டும், அழுத்த வேண்டும் என்று சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் விசிகாவை விடமாட்டார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து, பிடியில் இருந்து என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களுடைய கருத்து சிவா. சார், இப்போ நீங்க பாமக சொல்லும் போதுதான் சார், பாமகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை ராமதாஸ் நீக்கி இருக்காங்க. இதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் திமுகவோடு அலையன்ஸ் செல்வதற்கான வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் விருப்பம் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில ஏற்பட்ட முரண்பாட்டின் மூலமாகத்தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதனுடைய பின்னணி என்ன சார்? இதனுடைய பின்னணி, சௌமியா அன்புமணி ராமதாஸுக்கும் மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய குடும்ப கருத்து வேறுபாடுகள், அரசியல் அல்ல, குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க.
அந்த வன்னியர் அரசியலில் சண்டை இல்லை. ஐயா ராமதாஸ் குடும்பத்தில் சண்டை, அவருக்கு வாரிசு சண்டை. அதை மருமகளுக்கும் மாமனாருக்கும் இருக்கக்கூடிய சண்டையாகத்தான் ஒரு பாமக தலைவர் என்னிடம் இன்று காலை சொன்னார், முக்கிய தலைவர். அதிலிருந்து அவர் இன்னைக்கு நோட்டீஸ் போட்டு ஒட்டிட்டாராமே, ஐயா ராமதாஸ் என்னை பார்க்க வராதீர்கள் என்று. என்னதுங்க இது? இத்தனை வயசுல அவருக்கு என்னங்க பதவி ஆசை? அன்புமணி ராமதாஸ் பக்கம் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஐயா டாக்டர் என் ராமதாஸ் மரியாதையுடன் அவர் நன்றாக இதுவரையில் இருந்தார். திடீரென்று அவருக்கு குடும்ப சண்டையினால் அவருக்கு ஏதோ ஒரு கிலி பிடித்து விட்டதாகத்தான் பாமகவினர் கருதுகின்றனர். இது 2026 பாமகவை உடைத்துவிடும். எப்படி அகில இந்திய அளவில் மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கத்திற்கு அபிஷேக் பானர்ஜி ஒரு எதிராக இருக்கிறாரோ, உத்தவ் தாக்கரேவுக்கு ஆதித்ய தாக்கரே எதிராக இருந்து கட்சியை உடைத்தாரோ, அதே மாதிரி மாவட்ட கட்சிகளான ஒரு பாமக மேலும் சிதறும் என்பதுதான் கருத்து. சிவா சார், இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் குறித்து கேட்கும் போது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கருத்தையுமே தெரிவிக்கல. அதாவது 6 மாத காலம் நான் கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையில தான் ஈடுபட போறேன், இந்த அலையன்ஸ் குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தேமுதிக ஐயா விஜயகாந்தனுடைய ஒரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்றுத்தான் அம்மையார் பிரேமலதா வருவார் என்று எனக்கு ஆணித்தரமான தகவல்கள் இருக்கின்றன. சிவா சார், இந்த அலையன்ஸ் குறித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டணி ஏற்கனவே மக்களால் தூக்கி எறியப்பட்ட கூட்டணி, விரட்டி அடிக்கப்பட்ட கூட்டணி. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் தங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில தான் 2026 போட்டியே தவிர இந்த போட்டியில அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவருடைய கருத்துக்கு மரியாதை தருகிறேன். அதே மாதிரி என்னுடைய கருத்துக்கும் அவர் மரியாதை தர வேண்டும். தாவேகா தமிழக வெற்றி கழகம் என்பது இன்னும் டெஸ்ட் பண்ணவில்லை, பொதுமக்களிடம் பங்கேற்கவில்லை. வாக்கு விகிதம் 2%, 3, 4, 10, 15, 20 தெரியவில்லை. இந்த பின்னணியில் அவர் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னங்க? அவர் பிஜேபி எதிர்க்கிறாரா இல்ல திராவிட கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறாரா? எங்க திமுக பக்கம் இருக்காரு அவரு? திமுகவுடைய முகமூடியாக ஏன் இருக்கிறார்? உதயநிதியினுடைய கைப்பாவையாக ஏன் இருக்கிறார்? கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏற்பட்ட கதிதான் அஜய்க்கும் ஏற்படும் என்று அவர் ஒரு திமுகவுடைய முன் நிறுத்தம், மாஸ்கட், ஒரு முகமூடி. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.